வணக்கம் நண்பர்களே, இது எங்களோட இரண்டாவது வீடியோ. என்னடா முதல் வீடியோவில் பேசுறதாச்சு, என்னடா முதல் வீடியோவில் பேக்ரவுண்ட் வேறு மாதிரி இருந்துச்சு, இதில் வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அங்கே அடிச்சு துரத்தி விட்டாங்க. அங்கே நல்லா இருந்துச்சு, ஆனால் லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. பட் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்சது நம்ம மட்டும் போயிடுது. நிறைய தடைகள் வரும். சரி, கண்டனுக்குள்ள வருவோம். இது கண்டன்லாம் பெருசாக கிடையாது நண்பர்களே, இது எங்களோட செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி. ஆமாம், இவன் யார், நான் யார், நாங்கள் ரெண்டு பேரும் யார், நாங்கள் என்னென்ன கலாட்டின வாழ்க்கையில் அது மாதிரி தான் பார்க்க போகிறோம். நம்ம யார் இல்லை நண்பர்கள். நாங்கள் ரெண்டு பேருமே புதுக்கோட்டை தான். புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டைமநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தேன். அப்புறம் வந்து நிறையா வீடியோ வேலை பார்த்து இப்போ கடைசியில் சென்னையில் வந்து கிடக்க வேண்டியதாக இருக்குது. சரி, பல பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றின இடம் இந்த சென்னை, சிங்கார சென்னை. அப்படி இருக்க நம்ம வாழ்க்கையை மாற்றணும்னு நினைக்கிறேன். வந்தாரே வாழ வைக்கும் சென்னை. ஆமாம், நம்மளை வாழ வைக்குமா பார்ப்போம். வாழ வைக்கும், நம்பி தான் இறங்கியிருக்கோம். இதில் சென்னை வாழ வைக்குதோ இல்லையோ, உங்களோட சப்போர்ட்டில் கண்டிப்பாக நாங்கள் வாழ்வோம்னு நினைக்கிறோம். அப்புறம் உன்னைய பற்றி சொல்லு. நீ அவ்வளோதானா? அடுத்து சொல்லு, நான் அடுத்து வர்றேன் ஃப்ளோவில் யோசிக்கிறேன். அது வரைக்கும் இதுமாரி கண்ணனுங்க என்னை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோவா ஒன்றும் இல்லை. நானும் புதுக்கோட்டை மாவட்டம் தான். ரெண்டு பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்டு. பக்கத்து ஊர் தான். சும்மா ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் தான் டிஃப்ரெண்ட்டு. 5ஆவது வரையும் அம்மாச்சி வீட்டில் படித்தேன். அப்புறம் 6ஆவதுலேருந்து 8ஆவது வரையும் எங்கள் ஊரில் படித்தேன். அப்புறம் 9ஆவதுலேருந்து 12ஆவது வரையுமா அது வந்து கீரனூரில் படித்தேன். பக்கத்தில் தான் கீரனூர்ன்ட்டு. அங்கே தான் நண்பரை மீட் பண்ணேன். நல்லா ஜாலியான டைப்பு. எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் தான். ஒன்றும் ப்ரைவேட் ஸ்கூலில் கிடையாது. என்னங்க, கவர்மெண்ட் ஸ்கூலும் நல்லா தாங்க இருக்குது. அதில் என்ன குறை இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 12th முடிச்சு காலேஜெலாம் ஒன்றும் பெருசாக போகல. அப்புறம் வேலைக்கு தான் போவோம். நிறைய வேலை போயிட்டோம். அந்த சென்ட்ரிங் வேலை, காங்கிரீட் வேலை, இந்த கிச்சன் எக்ஸாஸ் ஒர்க்கு அப்படி இப்படின்னு போயிட்டு இப்போ ஹோட்டலில் வந்து கிடக்குறோம். சென்னையில் இருக்கோம். பார்த்தா சென்னை மாதிரியே தெரிலையா. இந்த இதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக லொக்கேஷன் தேடி கண்டுபிடிச்சவங்க. அந்த டிராஃபிக்கு, இந்த வண்டி சத்தம்லாம் இல்லாத அளவுக்கு அப்படியும் சில வண்டியெல்லாம் போகுது. அங்கே ஒரு ஒருத்தன் கத்தியோட தெரியுறாங்க. ஏதோ சைக்கிள் மாதிரி இருக்கும். அது வேறு பயமாகவே இருக்குங்க. ஒரு கத்தி இருக்குங்க. கத்தி அந்த கையில் மாத்திரம் அந்த கையில் மாத்திரம் என்ன பண்ணுறான் எனக்கு தெரியல. வட சென்னை டூக்கு ஏதோ ட்ரையல் பார்க்குறான்னு தெரில. அவங்க வேறு விடுற பக்குங்குது. சொல்லி யாருக்கு? மொதாங்க நம்ம தான் 12th இவங்க கூட தான் படித்தேன். அப்புறம் காலேஜுன்ற ஒரு பேரில் வீணாக போன ஒரு குப்பையில் போய் சேர்ந்து குப்பை ஓட்டினேன் ஒரு 3 வருஷம். காலேஜெலாம் ஒன்றும் இல்லைங்க, 3 வருஷம் ஃபீஸு கட்டினது தான் திண்டான். கடைசியில் இங்கே வந்து ஒரு இடத்துல அரிசி ஒழுகிட்டு இருக்கேன். பாரு, ஒரு உட்கார சேரு விட ஒழுங்கா இல்லை, கல்லை தூக்கி போட்டு அப்படி உட்காந்துருக்கோம். சரி, எடுத்தோடனே சேரு செட்டப்லாம் போட்டு ஆரம்பிக்கணும். இல்லை இருக்கிறத வச்சு ஆரம்பிப்போம். என்ன நண்பா, கரெக்டாக இல்லையா? அப்புறம் கொஞ்சம் கருப்பாக தெரியுது. சரி, பரவாயில்ல, நம்ம ஆல்ரெடி கருப்பு தான் நண்பா. ஒரு மாற்றி வைப்போம். ஓகேவா இருக்காது? ஓகே ஓகே. என் மூஞ்சியும் கலராக இருக்குது, என் மூஞ்சியும் கருப்பு தான். மற்றபடி நம்ம வாழ்க்கையில் காதல் கன்றாவிலாம் ஒன்றும் இல்லைங்க. இருக்குங்க, காலத்தில் போடுறேங்க வீடியோ. இருக்கு இல்லாமல் யாரும் அந்த பொண்ணு வீடியோ கண்ணில் மாட்டிச்சுன்னா அவ்வளோதான். அப்படியெல்லாம் இல்லைங்க, காதல்னு சொல்கிறதுக்குள்ளே அது காணாமல் போயிடுச்சு. ஆனால் காதலிச்சோம். ஆனால் 2 பேரும் காதல் சொல்லிக்கல. அவங்க லவ்னு சொல்லி காதலிச்சோன்னே நீங்கள் வேற போய் நினச்சிடாதீங்க. அப்படிதான் சமூகம் போயிட்டு இருக்கு. அது இவனுக்கு புரியாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ வேற பொண்ணை லவ் பண்ண, நான் வேற பொண்ணை லவ் பண்ணேன். அது மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. வானவில்லுங்கிறது எவ்வளோ ஒரு அழகான தூய்மையான வார்த்தைங்க. அந்த 7 வண்டங்கள் வானத்தில் எப்படிங்க கொண்டு போயிட்டாங்க. ஐயோ, சி, சமூகம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குங்க. அதை நம்ம தான் கட்டி காப்பாற்றணும். நம்ம தான் கெடுக்கிறோம். அதே விஷயம். அதே மாதிரி இயற்கையெல்லாம் நிறைய அழிஞ்சிக்கிட்டு போகுது. அதெல்லாம் டாபிக் இருக்குது. பிற்காலத்தில் வருது வீடியோ வருது. என்னடா சைலண்டாகவே இருக்கீங்க? கொஞ்ச நேரம் நினைப்பீங்க. கண்டென்ட் யோசிக்கிறாங்க. ஸ்கிரிப்டெல்லாம் எழுதியெல்லாம் கிடையாதுங்க. சும்மா மனசில் போடுறதா பேசுவோம், ஃப்ரீயாக பேசுவாங்க, அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்டு மாதிரிங்க. வாங்க பழகுவோம், சிரிப்போம். மற்றபடி இந்த கோவப்படுறது, டெரராக இருக்கிறதுலாம் இங்கே வேலை கிடையாது. 2 பேருமே ரொம்ப ஸ்மூத்தான கேரக்டர் தான். ஒரு அளவு வரைக்கும் தான் எல்லாரும். என்ன நம்மளை யாராவது சீனிட்டாங்கன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. கிடையாது, தம்பியும் கிடையாது. இது பாலிடிக்ஸ் வேண்டாம். அரசியல் தவிர்ப்போம், ஆபாசம் தவிர்ப்போம். ஆமாம். வேற சொல்லு. 4:30 நிமிஷம் ஓடி இருக்கு. வேலைக்கு டியூட்டிக்கு வேலைக்கு 2 மணிக்கு போனங்க. இப்போ மணி என்ன சுற்றி 12:30 இருக்கும் நினைக்கிறேன். ரூம் கொஞ்சம் தூரம் இருக்குது. இன்னும் 1/2 கிலோமீட்டர் இருக்குமா? 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க ரூமு. நாங்கள் இந்த லொக்கேஷன் தேடி வந்தோம். வந்துட்டோம். யூடியூபே வேலையை பார்க்குற அளவுக்குலாம் வசதி இல்லைங்க. பட் யூடியூப்பில் வசதியாகவும் நம்பிக்கை இருக்குது. என்ன நல்லா இருக்கு, டைலாக் நல்லா இருக்குங்க. பார்ப்போம். அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி ஆகலைனாலும் நம்மளும் ஒரு ஆளாகும். ஆமாம், ஏதோ ஒரு சின்ன அங்கீகாரத்தையாவது பிடிப்போம்.
பிடிக்கும். சாப்பிட்டாச்சுல மத்தியானம் சாப்பாடு இங்கே சாப்பிட்டோம். காலையில் சாப்பிட்டது தான். முடிஞ்சாலும் நேரத்துக்கு சாப்பிட்ருங்க. ஆமாம், உடம்பை பார்த்துக்குங்க, முக்கியமாக உடம்பை பார்த்துக்குங்க. மற்றது தான் இல்லை. இந்த வேலைக்காக உடம்பை கெடுத்துக்கிட்டு வற்புறுத்திக்கிட்டு பார்க்குறதுலாம் கிடையாது. உடம்பு நல்லா இருந்தால் எப்போ வேணாலும் வேலை பார்க்கலாம், எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். சாப்பாட்டுக்காக தான் வேலை பார்க்கலாம். முடிஞ்சாலும் டைமுக்கு சாப்பிட்ருங்க. சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சென்னை மாதிரியே எங்களுக்கு தெரில, ஒரு நல்ல இதாக தான் இருக்குது. பரவாயில்ல. நாங்கள் இருக்க ஏரியா அப்படி வந்துடலைங்க. ஏரியா அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு படத்துல என்ன பார்த்துருப்போம்ல, சென்னை அப்படி இப்படி டிராஃபிக், அது மாதிரி இடத்துக்கு நாங்கள் போகலான்னு நினைக்கிறோம். அதே மாதிரி சென்னை மக்கள்னாலே இப்படி தானே சில பேர் சொல்லிடுறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க, நிறைய பேர் நல்ல மனுஷங்க. எங்கள் ரூம் பக்கத்துலேயே ஒருத்தவங்க டெய்லி அன்னதானம் போடுறாங்க. நல்லது கிட்ட நைட்டு விட அவங்க வீட்டில் தான் சாப்பிட்டோம் அன்னதானம். புளிசாதம் அருமையாக இருந்துச்சு. ஹோட்டல் சாப்பாடை விட அருமையாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி சென்னைனாலே மக்கள் இப்படி, கிராமம்னாலே மக்கள் அன்பானவங்களாம் இல்லைங்க. கிராமத்துலேயும் சில பைத்தியார பயில இருக்காங்க, சென்னையிலையும் சில இல்லை பல அன்பான மக்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு சில கேரக்டரை பொறுத்து தான், மனுஷங்களை பொறுத்து தானே இடத்த பொறுத்தெல்லாம் அமைகிறது. நம்ம எப்படி பழகுறோமோ அது மாதிரி தாங்க அவங்களும் நம்மள்கிட்ட பழகுவாங்க. வீடியோ பார்த்து அதிகமாக பேச மாட்டேன், கொஞ்சம் கூச்சது பாவம். என்னங்க நான் கண்ணு தெரியவே மாட்டேங்குது, முழிக்க மாட்டேன்னா. வீடியோவில் அப்படி தான் தெரியும். இன்னும் இந்த பக்கம்லாம் பயங்கரமாக இருக்குங்க. உங்கள்கிட்ட காட்ட முடிஞ்சால் காட்டுறோம். நல்லா பசுமையாக இருக்குங்க, நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. நாங்கள் போனாங்க ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்காம போய் பாருங்கள். லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. சுடுகாடுங்க, அது இத்தனையும் சுடுகாடு மாதிரியே தெரியாதுங்க. தெரியாதுங்க, நல்ல ஒரு பார்க்கு மாதிரி இருந்துச்சு. என்ன கேமரா எடுக்கலாம்னாங்க, இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வச்சு எடுக்கக்கூடாது அப்படின்னாங்க. நாங்கள் இதுக்காக இன்னொரு ஆளை குட்டியாந்து பிடிச்சிக்கிட்டா எடுக்க முடியும். இது எடுக்கிறதுக்கே பல நாள் சோதனையாக இருக்குங்க. எல்லாம் ஒரே நாளில் நிறையா வீடியோ எடுத்து வச்சிடறோம். ஒன்றுனா ஒரு நாளில் அப்லோட் பண்ணுறோம். ஆமாம், அந்த வீடியோ ஒரே ட்ரெஸ், இந்த வீடியோ ஒரே ட்ரெஸ், அது ஒன்று நினச்சிக்காதீங்க. எல்லாம் ஒரே நாளில் எடுத்த வீடியோ தாங்க, ஒரு நாளாக அப்லோட் பண்ணுறோம் கண்டிப்பாக. ஆமாம், இன்னைக்கு நைட்டு ஒன்று அப்லோட் பண்ணிக்கிறோமா? ஃபஸ்ட் வீடியோ இன்னைக்கு அப்லோட் பண்ணிக்கிறோம், நாளைக்கு ரெண்டாவது வீடியோ போடுவோம். இந்த வீடியோ போடுவோம் நாளைக்கு கண்டிப்பாக. முடிஞ்சளவுக்கு ஃப்ரீ டைமில் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தாங்க, ஃப்ரீ டைமில் வெளியில் வாங்க ரூம் போட்டு 4 மக்கள்கிட்ட பேசி பழகுங்க. மொபைலில் இப்போ ரொம்ப அடிக்ஷன். ரூமுக்குள்ளே ஃபோனை பார்த்துக்கிட்டு சாமி படம் பார்த்துக்கிட்டு வந்துருப்போம். ரூமுக்குள்ளே இருக்கிறத விட்டுவிட்டு இந்த மாதிரி வெளியில் வாங்க, இயற்கையை பாருங்கள், ரசிங்க. முடிஞ்சளவுக்கு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் நம்மளே 4 பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கோம். உங்களால் முடிஞ்சதை முடியாதவங்களுக்கு செய்யுங்க. ஒரு 5 ரூபா இருந்தாலும் சரி, 1 ரூபா இருந்தாலும் சரி, அந்த உதவி செய்கிற மனசு இருந்தாலே போதுங்க. என்னடா நீ பாலா ராகவன்லாம் பேசுறியே, நீ என்ன பண்ணலாம் கேட்காதீங்க. நாங்களே பல பேருக்கு உதவியில் தான் இருக்கோம். பட் ஒரு நாள் எங்களால் அந்த மனசு இருக்குங்க, ஆனால் அந்த அளவுக்கு பணம் இல்லை. ஆனால் பணம் இருக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். கண்டிப்பாக பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு செய்வோம். நம்மளுக்கு ஒரு இட்லி சாப்பிட கிடைக்குதுன்னா இன்னொருத்தவங்களுக்கு அந்த இட்லியில் பாதி இட்லியை சாப்பிட கொடுப்போம். அந்த மாதிரி தான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கும். சத்தமாக பயங்கரமாக இருக்குது, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது நண்பர்களே. ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா இருக்குது. எவனா அடிச்சு போனீங்கன்னா பிடிக்கிட்டாங்கன்னா இருக்கிறதும் பார்த்து வீட்டில் நீ அங்கிட்டே இருந்துக்க தம்பி, இந்த பக்கம் வந்துடாத குழி தண்ணி போச்சிருவோண்டே அப்படின்றாங்க. சரி, முடிச்சுக்கோமா? முடிச்சுக்கோம். ஓகே நண்பர்களே, என்னடா இது ஒரு கண்டென்ட், இதை பேச வேண்டியன்னு நினைப்பீங்க. எங்களுக்கு வேறு வழி தரலாத்தா, இருக்கிறத பேசுகிறோம். பெஸ்ட்டாக போடுவோம், ஜாலி பண்ணுவோம். பெஸ்ட் இந்த எழுதிக்கிட்டே இதுதான் பேசணும் அப்படிலாம் கிடையாதுங்க. மனசில் தோன்றதை பேசுகிறோம். அதனால தான் அப்போ சின்ன கேப்லாம் வருது. அப்புறம் இது எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ங்கிறனால நீங்கள் பெருசாக எதுவும் எதிர்பார்க்காதீங்க. குவாலிட்டி, எடிட்டிங்லாம் சுத்தமாக தெரியாது, தெரிஞ்சதை வச்சு ஓட்டுறோம். கொட்டாமல் நீ தான் 4 வார்த்தை பேசு. கொஞ்சம் தெரியுங்க எடிட்டிங், இதெல்லாம் அதை வச்சு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம். போய் சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு பெரிய யூடியூபர், இன்னொரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். பேர் என்னது? ஐயராசுன்ட்டு. கிராமத்து கண்டென்ட் பயங்கரமாக போடுவாங்க. நாங்கள் 2 பேருமே கிராமத்தாங்க தான். எனக்கு அப்போல்லாம் யூடியூப்பில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போயும் ஒரு நாள் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லை. ஆனால் பையன் அப்படி இல்லைங்க, 2-3 வருஷமாக யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். 50,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. வியூஸ் தான் போக மாட்டேங்குது. நானும் சொல்லி பார்த்துட்டேன், விவசாயத்தை விட்டுட்டு மற்ற கண்டென்ட் போடுன்ட்டு. இவன் வந்து இவர் மாதிரி உள்ளவன் அழுவேன். எனக்கு அதில் வந்து ரீச்சே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் வந்து விவசாயத்தில் தான் இருப்பேன் அப்படின்றேன். நான் அவரை பற்றியெல்லாம் பேசுகிறேன், நீ அவர் கட்சியெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா எங்களுக்கு அரசியலுக்கு சம்மந்தமே கிடையாது. உங்களுக்கு யார் நல்லவர்னு தோணுதோ அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டு போங்க, அதை பற்றி நாங்கள் கேட்க வரல. அரசியலை பற்றியும் பேசுவோம் கண்டிப்பாக. கொஞ்சம் பேசுவோம். சும்மா நம்ம இது இந்த தான் இது அப்படிலாம் இல்லை, சும்மா நார்மலாக இது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். கண்டிப்பாக.
இன்னொருத்தவர் வேற ஒரு பெரிய உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கு ஒரு பாராட்டுகள் வாழ்த்துக்கள். ஏன்னா நம்மலாம் ஒரு 15,000 சம்பளத்தை விட்டுட்டு யூடியூப் வந்து தொடங்கினா தொடங்க மாட்டான், கிடையாது. அதை நம்பி இறங்க மாட்டான். அவர் பல கோடி சம்பளம் வர்றாரு. ஒரு பெரிய விஷயம் தான். அது யார் எவருன்னு சொல்ல விரும்பலை, உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு பாராட்டுகள். அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எடுத்தோடனே ஒரு விஷயத்தில் ஸ்டார்ட் பண்ணி அதை ஃபுல்லாக நம்பி இறங்கிறாங்க. ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா அதை பார்ட் டைமாக பண்ண ஆரம்பிங்க. அதில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிடாம கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோவாக அதில் நீங்கள் ஃபுல்லாக வந்துடலாம். எடுத்தோடனே வந்தீங்கன்னா அப்புறம் தலையில் துண்டை போட்டு போக வேண்டியதான். பையெல்லாம் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். நான் எவ்வளோ சொன்னேங்க ஒரு விஷயத்தில், இல்லைன்னா அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தேன். சரி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முழு மனுஷாக அப்படியே போங்க. இப்போ ஒரு வீடியோ போகிறோம் ஒரே நாளில் ரீச் ஆக மாட்டான். பட் ஆனால் அதை கன்சிஸ்டன்சியாக கொண்டுட்டு போங்க. எடுத்தோம் ஆரம்பிக்கல விட்டுட்டு போனோன்னா அது வேலைக்கு ஆகாது. அப்படி பார்த்தா அவர்லாம் 13 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கார். இன்னும் ஒன்றும் பண்ண முடியல. அவனை ஏங்க நம்ம ஆர்சிபியே 18 வருஷம் கழிச்சு தான் கப் அடிச்சாங்க. 17 வருஷம் கழிச்சே இல்லை வேணாடா நம்ம ஜெயிக்கிற விட்டு இருந்தா இப்போ கப் அடிச்சு உலகமே பேசுதுங்க. ஆமாம், அந்த மாதிரி அது இல்லாமல் ஒரு நீண்ட நாள் கேப்புக்கு அப்புறம் கிடைக்கிற வெற்றி தாங்க நின்று பேசுவேன். எடுத்தோடனே வெற்றி கிடைச்சுன்னா அதில் ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. அதுவும் இல்லாமல் இந்த ஆர்சிபிலாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஃபேன்ஸ் தான் ரொம்ப சந்தோஷம். அதில் சில விஷயங்களும் நடந்துச்சு. அது ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி நிறையா வாட்டி யோசிங்க. இறங்கிட்டீங்கன்னா அதை பற்றி ஃபுல்லாக அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளும் உங்களுக்கு அனுபவம் மாதிரி தான். இப்போ யூடியூப் சேனலே எங்களுக்கு ஒரு புது அனுபவம் தான். நாங்கள் அதில் முடிஞ்ச அளவு கற்றுக்குறோம். எங்களுக்கு இந்த வீடியோன்னு மட்டும் இல்லை, இந்த சேனல் மட்டும் இல்லை, நிறையா சேனல் இருக்குது. அதை சொல்லி நாங்கள் இப்போ ப்ரமோஷன் பண்ணுறோம்ல, அது ப்ரமோஷன் பண்ணுற அளவுக்கு பெரிய வீடியோ கிடையாது. இப்போ நாங்கள் வச்சுருக்க ஒரு பெரிய சேனல் கிடையாது. எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். சப்போஸ் எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. பையன் நல்லா பேசுவாங்க, ஆனால் கேமரா பார்த்து பேசுனாங்க ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. அதனால தான் அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து பேசுகிறேன். வேலையெல்லாம் விட்டு பேசுகிறானா என் பாட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக பேசிக்கிட்டு சரிங்க. இப்போ 12 நிமிஷம் ஆயிடுச்சுண்ணா. சரிங்க, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்ங்க. பாய்.